ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்னைப்பர் என்ட்ரி மாடல் அப்டின்னே வந்து சொல்லலாம். நீங்க இன்ட்ராடே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கரன்சி பேர்ஸ், கமோடிட்டி அதாவது கோல்ட், சில்வர் அண்ட் மேஜரா இருக்கக்கூடிய கரன்சி பேர் அட் த சேம் டைம் கிரிப்டோ லைக் ETH, பிட்காயின் இந்த மாரி எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். அண்ட் இதுல நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் கான்ஃபிடன்ஸ் வந்து FVG ஃபேர் வேல்யூ கேப், அதாவது 50% ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ல ரிஜெக்ஷன் இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த என்ட்ரி வந்து போடலாம். ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டயக்ராமேட்டிக்கா பார்த்துட்டு அதோட செக்லிஸ்ட்லாம் என்ன அண்ட் எப்படி வந்து இது நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலையுமே நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட்டை பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஹையை மார்க் பண்ணும். அண்ட் மார்க் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இதே ஹையை லைட்டாக ஸ்வீப் பண்ணும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்வீப் பண்ணிட்ட பிறகு நமக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கரெக்டாக. ஸோ அதில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்க போகுது. ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை வந்து 15 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், 30 மினிட்ஸ், இல்லை அப்படின்னா 1 ஹவர், இல்லைனா 2 ஹவர், அதுக்கப்புறம் 4 ஹவர், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட். ஒன்று எது அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப் கரெக்டா. ஸோ அப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு லைனை வந்து போட்டுருங்க. அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். அதை வந்து நம்ம மார்க்கும் பண்ணிடலாம். 1 2 3 லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே, ரொம்பவே சிம்பிளான ஒரே ஒரு செக்லிஸ்ட். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் ரைட்டா. ஒன்ஸ் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிடணும் நம்மளோட சார்ட்டை. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும் போது LTF கரெக்டாக. ஸோ LTF அப்படின்னா நமக்கு வந்து அது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 மினிட் ரைட்டா. ஸோ 1 மினிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 மினிட், அதுக்கப்புறமேட்டு 3 மினிட்ஸ் சார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், 5 மினிட் சார்ட்ஸ், இந்த மாதிரி வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு LTF வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன செக்லிஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதுலேருந்து இது வரையும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு டாட் வச்சுறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரீவியஸாக இந்த லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டியை இங்கே ஸ்வீப் நடந்துருச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணிடுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு வச்சுங்களா, இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த லைன் வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே லைனாலாம் இருக்காது. தேர் வில் பி சம் புல் பேக்ஸ் கரெக்டா. ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கும், இந்த மாதிரி புல் பேக் கொடுத்து ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் கிட்ட வந்து ரீச் ஆயிருக்கும். ஸோ ரீச் ஆயிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ரீச் ஆயிடுச்சு. பிகாஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது இந்த ஒரு லைன் வந்து நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே டாட்டை இந்த இடத்துல வச்சிடுறேன். பிகாஸ் லோவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்வீப் நடந்ததை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட்ல நமக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னும் போது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோ கரெக்டா. ஸோ அதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும்னா உடைச்சு கீழே வந்து போயிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு ஆக்சுவலா கன்ஃபர்மேஷன், அதான் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட் விச் இஸ் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ்வலாக ஐசிடியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வில் பி காலிங் தட் ஆஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், MSS. இல்லை உங்களுக்கு SMC தான் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் CHOCHன்னு சொல்லலாம். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை CISD தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக CISD கன்ஃபர்மேஷனும் வச்சுக்கலாம். CISD அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. நம்மளோட பேட்ச் 1 and 2 மெம்பர்ஸ்க்கு இது தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா CISD எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஆல்ரைட், ஸோ நீங்கள் இப்போ MSS இல்லைனா CHOCH வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் CISD இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதையும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்ஸ் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்துட்ட பிறகு மார்க்கெட்
என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மூவ் குடுத்தது பார்த்தீங்களா, அதுல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு எஃப்விஜி வந்து இருக்கணும். ஸோ எஃப்விஜி அப்படின்னும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபேர் வேல்யூ கேப். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் மூவ் குடுக்கும்போது, அதுல வரக்கூடிய கேப்ஸ ஃபில் பண்றதுக்கு அகைன் வரும். ஸோ அந்த 50% ஆஃப் எஃப்விஜில தான் நமக்கு என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி எஃப்விஜி வந்து விட்டுட்டு போயிருக்கோம். ஸோ அந்த எஃப்விஜிய ஃபில் பண்றதுக்காக கண்டிப்பா புல் பேக் ஆயி 50% ஆஃப் எஃப்விஜி கிட்ட வரும் பட்சத்துல நமக்கு என்ட்ரி. ஸோ நீங்க தாராளமா யூ கேன் வெயிட் டில் 1:2 ஆர் 1:2.5 வரையும் நீங்க தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம். அண்ட் இங்க வந்து எந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா, 50% ஆஃப் எஃப்விஜில நீங்க மார்க்கெட்ல ட்ரிகர் பண்ண வைக்கலாம். அண்ட் உங்களோட எஸ்எல்ல ப்ரீவியஸா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வைக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரி மாடல் வந்து வொர்க் ஆகும். ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 50% ஆஃப் எஃப்விஜி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுறேன். ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிளான என்ட்ரி மாடல். இதுல வந்து நமக்கு பெருசா கான்ஃப்ளூயன்ஸஸே இல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கணும். அண்ட் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அண்ட் நம்மளோட 3வது செக்லிஸ்ட் 50% ஆஃப் எஃப்விஜில நமக்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்க வந்து செல் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பையும் வந்து வொர்க் ஆகும். ஆல்ரைட் மக்களே, இது ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க இந்த என்ட்ரி மாடல் எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ நான் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 30 மினிட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டயகிராம நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தெளிவான லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் இங்க போயிட்டு இதுவரையும் ஒரு ஹையா மார்க் பண்ணியிருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா சொல்லணும்னா, இந்த மாரி போயிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹை மார்க் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, உங்களுக்கு கீழ வந்துட்டு அண்ட் தென் கீழ வந்துட்டு இட் இட் ஸ்டார்ட்டட் டூ ரிவர்ஸ் அகைன் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீப் வந்து குடுத்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ இதான் வந்து ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப். அண்ட் இது வந்து நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிரணும் அப்டின்னா, நம்மளோட லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் கால்ட் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் லெட்ஸ் மார்க் தட் as லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகே. ஸோ நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள். ரைட்டா? ஸோ 30 மினிட்ஸ்ல ஒரே ஒரு செக்லிஸ்ட் தான் நமக்கு. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரே ஒரு செக்லிஸ்ட். அண்ட் நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ 5 மினிட்ஸ்ல போயிட்ட பிறகு இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல தான் வந்து நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இங்க. ரைட்டா? ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்த பிறகு தான் நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம்க்கே நம்ம ஸ்விட்ச் பண்ண போறோம். ஓகே. நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 5 மினிட்ஸ்க்கு வந்தாச்சு. ஆல்ரைட். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன நடந்திருக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி, ஒண்ணு மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து குடுத்திருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்வீப் வந்து நடந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம். கரெக்ட்டா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னும்போது நமக்கு இப்படி தான் வந்து நமக்கு சார்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்ப பாருங்க, இப்படி தான் மார்க்கெட் இருக்கு. அண்ட் இப்படி மேல போயிருக்கு. கீழ வந்துட்டு இந்த மாரி போயிட்டு, இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல புல் பேக் குடுத்துட்டு, ஸ்வீப்பே எக்ஸாக்ட்டா இந்த கேண்டில் தான் ஸ்வீப் நடந்திருக்கு. ஸ்வீப் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் இட் ஸ்டார்ட்டட் டூ ஃபால். ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வி ஹேவ் அ வேலிட் சிஐஎஸ்டி. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இங்கேயே வந்து சிஐஎஸ்டி குடுத்துட்டான். கரெக்ட்டா? ஸோ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இந்த கேண்டிலே வந்து உங்களுக்கு ஒரு வேலிடான சிஐஎஸ்டி வந்து நடந்துச்சு. ஸோ சிஐஎஸ்டி அப்படின்னா, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். ஸோ சிஐஎஸ்டி நமக்கு குடுத்துருச்சு. பட் எம்எஸ்எஸ் வந்து அடுத்த கேண்டில்ல தான் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து குடுத்துருக்கான். ஸோ ஒரு சில லைக் இப்ப வந்து ஆ இந்த கேண்டில்ல தான் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ வில் பி காலிங் திஸ் ஆஸ் அன் எம்எஸ்எஸ் ஆர் சிஹெச்ஓசிஹெச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இதான் நம்மளோட 2வது செக்லிஸ்ட். ஸோ உங்களுக்கு சிஏஎஸ்டி பத்தி பெருசா ஐடியா இல்லன்னா, நோ ப்ராப்ளம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்துட்ட பிறகு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ல லைக் நமக்கு வந்த ஃபேர் வேல்யூ கேப்ப நம்ம மார்க் பண்ணோம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு
ப்ராப்பரான ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட எஃப்விஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ எஃப்விஜியும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்க எஃப்விஜி மார்க் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு 50% ஆஃப் எஃப்விஜில நீங்க தாராளமா வாட் யூ கேன் டூ இந்த இடத்துல நீங்க லிமிட் ஆர்டர் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. பட் ஆனா எஃப்விஜி மார்க்கெட் லீவ் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்போ வந்து நம்மளோட எஃப்விஜியோட 50% கிட்ட வருதோ அப்பதான் நமக்கு என்ட்ரி. ரைட்டா? ஸோ அப்ப வந்து நீங்க தாராளமா லைக் உங்களோட ரிஸ்க் பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட பிப்ஸ வந்து வச்சுக்கலாம். எஸ்எல்லோட பிப்ஸ். அண்ட் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கீ ஜோன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ரிஜெக்ஷன் குடுத்து கீழ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, யூ கேன் வெயிட் டில் 1:2 ஆர் 2.5. இது வந்து நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்டின்னா, ரொம்பவே சின்ன பிப்ஸ் தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஒருவேள நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்டின்னா, உங்களோட எஸ்எல்ல தூக்கி எங்க வைக்கணும் அப்டின்னா, எங்க ஷிஃப்ட் நடந்துச்சோ, அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு ஸ்வீப் குடுத்து ஷிஃப்ட் மார்க்கெட்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல உங்களோட எஸ்எல்ல தூக்கி வச்சுட்டு, யூ கேன் வெயிட் டில் திஸ், அதாவது இந்த லோ வரையும் நீங்க தாராளமா வந்து வெயிட் பண்ணலாம். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு வேலிடான லோ வரையும் நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா எவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வொர்க் ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆகும். அண்ட் ரொம்பவே சிம்பிள் ரைட்டா? நமக்கு 3 செக்லிஸ்ட் தான். லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் தென் 50% ஆஃப் எஃப்விஜி ரைட்டா? ரொம்பவே சிம்பிள். ஒருவேளை நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ரிஸ்க்க நீங்க கொஞ்சம் பெருசா வச்சு நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஸ்கேல்பிங் தான் பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு 100-200 பிப்ஸ் மட்டும் கேப்சர் பண்றீங்க அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி அண்ட் கோல்ட்லயும் இது நல்லாவே வொர்க் ஆகும். பட் நான் எக்ஸாம்பிள் வந்து பிட்காயின் வந்து எடுத்திருக்கேன். பட் ஏன்னா இப்ப நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பிட்காயின்ல இது அக்கர் ஆயிருந்தனால, ஸோ ஐம் ஜஸ்ட் சூசன் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ரைட்டா? ஸோ இப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் ஆகும். தாராளமா நீங்க இதையும் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷன்ல குடுக்கலாம். And let's meet on next episode. Thank you so much.